அவன் பாட்டுக்கு ஜாலியாக வந்து உட்காந்துட்டான். இப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறோம்லாம் தெரியல, பார்க்கலாம். நேற்று 3 மணி நேரம், இன்றைக்கி நம்ம 3 மணி நேரம் தான் டாக்ஸியை புக் பண்ணியிருக்கேன், தெரியல. ஸோ கிளாக் ஆகிட்டு இன்னும் வரல, போகணும் நீங்கள் தான். சொல்லி ஒன்னே நான் காண்டலடா நாக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:30க்கு ஒரு கிளைண்ட் வந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை, ஜெக ஜோதியாக இருக்கும்ல. .30 மேக்கப் போயிட்டு இப்போ வர 8:30 ஆகிட்டு. இப்போ தான் வீட்டுக்கு வர்றேன். ஸோ இனிமேல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் சலூன் கிளம்பணும். சரி, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்படி தான் நம்ம பொழப்பு போகுது. மார்னிங் 1 hour மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சலூன் போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக கிளைண்ட்டு, சுத்தமாகவே முடியல, சரியான கிளைண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கிளைண்ட்லாம் முடிச்சுட்டு 6:30க்கெலாம் ஓடி வந்துட்டேன். அப்புறம் எனக்கு வேறு பசி எடுத்துக்கிட்டு எப்படியும் போய் சமைக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு, அதனால் வரிச்சிலே இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். கூடவே டேப்லெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு நான் உயிர் வாழணுன்னா இந்த மாத்திரை தான் என்னை காப்பாற்றணும். அந்த அளவுக்கு என்னால் முடியல. அதனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சாப்பிட்டுட்ருக்கேன். நான் எதுக்கு இப்படி குடிக்காரி மாதிரி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அவ்வளோதான், இந்த மினி விளாக் வந்து முடிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? தூக்க கலகம் என்னால் முடியவே இல்லை. டாட்டா பாய்.